தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நோவாமையே நோம்பி கும்பிட்ற ஒரு அரசியல் கட்சி எதிராக அப்படின்னா அது திமுக தாங்க. திமுக என்னவோ தெரில, அதனுடைய ராசியே அப்படி தான் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு காலகட்டத்திலையோ அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு கட்சி அடுத்தவன் முதுகில் ஏறியே அடுத்தவனை இந்த சதியினால் வீழ்த்தியே அவங்க எதையாவது ஒன்று பண்ணி ஆட்சிக்கு வருவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணுறதெல்லாமே பயங்கரமாக நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதே போல் தான் இப்போது இந்த முரசொலி ஆகட்டும், அதை தாண்டி இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது டேஷ்னு வச்சுப்போமே, ஆர்எஸ் பாரதி அண்ட் முரசொலி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கருத்தை அதிமுகவின் மீது வைக்கிறாங்க, ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. முரசொலி சொல்லுது, கையால் ஆகாத அதிமுகவினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பொழுது அவர் எப்போ அதிமுகவில் தலைமை பொறுப்புக்கு வந்தாரோ அப்பொழுது அவர் தொடர்ந்து தோல்வியை தான் சந்திச்சுக்கிட்டு வர்றாரு. அவருக்கு அப்படி ஒரு ராசி, அதனால தான் பயந்து இந்த தேர்தல் பின்வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி முரசொலி ஒரு என்ன சொல்கிறதுன்னா விஷமத்தனமான ஒரு பொய்யான ஒரு செய்தியை ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இந்த ஆர்எஸ் பாரதி அறிவுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு ஒரு தெளிவே இல்லாமல் ஏதாவது ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருப்பாப்புல. ஸோ அவர் ஒரு பக்கம். ஸோ இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அப்படின்றது, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 10 தோல்விகள் அப்படின்றதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். 2016 தேர்தல் நடக்குது விக்கிரவாண்டியில். அப்போது அந்த தேர்தலில் ராசாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் திமுக மெம்பர் அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு, விக்கிரவாண்டியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஒரு 63,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் விக்கிரவாண்டியில். அதன் பிறகு 2019 ஒரு பை எலெக்ஷன் அதே விக்கிரவாண்டியில், இப்போ பை எலெக்ஷன் நடக்கக்கூடிய விக்கிரவாண்டியில் நடந்திருக்கு. ஸோ அந்த 2019 பை எலெக்ஷன் போது ஆட்சியில் இருக்கிறது அதிமுக. சிஎம்மாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இபிஎஸ் 2019 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்காரு. அப்போ விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் முத்தமிழ் செல்வன் அப்படின்ற ஒரு கேண்டிடேட், ஏடிஎம்கேவோட கேண்டிடேட் அங்கே நிற்கிறாரு. ஸோ அவரை எதிர்த்து இப்போ மறைஞ்ச புகழேந்தி அவர்கள் நிற்கிறார். ஏடிஎம்கே பக்கம் முத்தமிழ் செல்வன், டிஎம்கே பக்கம் புகழேந்தி, ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க. 2019 1,13,723 ஓட்டுகள் ஏடிஎம்கே வாங்குறாங்க. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் 2019 இடைத்தேர்தலில் எடப்பாடியாரோட தலைமையில் ஜெயிக்கிறாங்க. இந்த வெற்றிலாம் திமுக காரனுக்கு கண்ணுக்கே தெரியாது. அந்த புகழேந்தி அப்படின்றது வெறும் 63,000 ஓட்டு தாங்க வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஏடிஎம்கே 2019 விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கு. இது வரலாறு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2021 அதே புகழேந்தி இதில் விக்கிரவாண்டியில் போட்டிடுறாரு. வெறும் 93,000 ஓட்டை என்பதை வாங்கி ஜெயிக்கிறாரு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தொடர் தோல்விகளை சந்தித்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை டிஎம்கே ஐடி விங்கும் முரசொலியும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் அப்படின்றது, இந்த தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இந்த தேர்தல் புறக்கணிப்பை செய்தார். அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களும் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்காரு. இந்த பக்கம் திமுகவினுடைய வண்டவாளம் தண்டவாளம் என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்றைய திமுகவினுடைய தலைவரான கருணாநிதி அவர்கள் தொடர் தோல்வியை எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் வரைக்கும் திமுகவால் அதிமுக எதுவுமே பண்ண முடியல. அதன் பிறகு கட்சி இரண்டாக பிளவுபட்டது பிறகுதான், எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகுதான் 1989க்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வராங்க. அதே போலதான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் 2011 2019 2021 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை நெருங்கவே முடியல. அதன் பிறகு அம்மையாரோட மறைவுக்கு பிறகுதான் திமுக ஆட்சியவே பிடிக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றது அப்படின்னா, இவங்களுக்கான ஒரு கால நேரம் வரும்போது தான் மக்கள் இவங்களை வழியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை தாண்டி மக்கள் இவங்களை விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்னா அதற்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். இவங்க எந்தெந்த தேர்தலெல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு முரசொலி சொல்லுது, இது மாதிரி கையால் ஆகாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலை புறக்கணிக்கிறார் அப்படின்ட்டு. அதே முரசொலி மே 24 2012 தேர்தல் ஆணையமும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து தான் தேர்தல் தேதியவே அறிவிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள் உட்பட எந்த கட்சி போட்டியிட்டாலோ நியாயமான ஒரு முடிவு கிடைக்காது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி
புதுக்கோட்டை தொகுதி நாடாளுமன்ற தேர்தல், புதுக்கோட்டை தொகுதி இடைத்தேர்தலை நிராகரிச்சிருக்காப்புல கருணாநிதி. அதன் பிறகு 2013 கூட்டுறவு சங்க தேர்தல் அதை புறக்கணிச்சிருக்கு திமுக. அதை தாண்டி ஒரு கேவலமான கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னா 2014 உள்ளாட்சி தேர்தலே, ஒட்டுமொத்த உள்ளாட்சி தேர்தலே வந்து திமுக புறக்கணிச்சிருக்காங்க. இது மாதிரி கேடுகட்ட வரலாறுல திமுகவுக்கு மட்டுமே உரிய ஒரு வரலாறு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2015 ஆர்கே நகர் தேர்தலில் கூட திமுக போட்டி இல்லைங்க. அப்போ கூட அதிமுக ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்தது, ஒரு ஏற்ற இறக்கம் கூடிய ஒரு கட்டத்தில் தான் இருந்தது. அந்த நிலையில கூட திமுக ஆர்கே நகரில் போட்டியிடல. அந்த அளவுக்கு கோழைத்தனமான ஒரு கட்சி திமுக. ஆனால் அவங்க இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப தமாஷாக தாங்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த தொடர் தோல்விகள் அப்படின்றதும் பொய். இது மாதிரி வந்து இவர் மட்டும்தான் தேர்தலை புறக்கணிச்சாரு அப்படின்றதும் பொய் தாங்க. ஓகே, இதோட முடிச்சுக்கிறப்போ கிளம்புறது நான் சதீஷ் பா.